லா 1, நெவர் அவுட்ஷைன் யுவர் மாஸ்டர். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரே ஆஃபீஸில், ஒரே ரேங்கில், ஒரே சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சேலரி ஹைக் அண்ட் ப்ரமோஷன் கிடைக்கிது, உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஒரு கோபம், ஒரு பொறாமை வரும். இது இயல்பான மனிதர்களின் குணம். நம்ம எல்லாரும் நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம்னா, அந்த பொறாமை எனக்கு இல்லைங்கிற மாதிரி அப்படியே வெளியில் சிரித்து நடிக்கிறோம். அதுதான் உண்மை. நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்றவங்க முன்னாடி நான் எப்பயுமே என்னோடய திறமைகளை காட்டாமல் அமைதியாகவே வாழணுமா, அடக்கி வாழணுமா, ஏன்னா மற்றவங்க என்னை பார்த்து பொறாமப்பட்டுருவாங்க, கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டால் இல்லை. உங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. யூ ஷுட் பி ஓகே வித் தட். பட் ப்ராப்ளம் எங்கன்னா, உங்களை விட மேலே இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாஸ், உங்கள் சீனியர், இவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமைசாலி, உங்களை விட, அதாவது பாஸை விட எனக்கு நிறைய தெரியும்னு நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, உங்கள் பாஸ், உங்கள் சீனியருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். எங்கே அவரோட பொசிஷனை நீங்கள் எடுத்துருவீங்களோன்ற பயம் வரும். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ உங்களை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுருவார். ஸோ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னா, உங்கள் பாஸ்கிட்ட, அவர்கிட்ட அப்பப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைஸ் கேளுங்க. நீங்கள் யார்கிட்டயே அது அட்வைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இட் மீன்ஸ் இஸ், சரி எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு, உங்கள் ஐடியா கொஞ்சம் கொடுங்க, உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அவங்க தி ஃபீல் வெரி செக்யூர். பாரு, இவனுக்கு தெரியல, என்ன கேட்குறான், நான் பெரிய ஆளுன்னு அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற அந்த செக்யூர்டு ஃபீலிங்கை நீங்கள் அந்த பாஸ் கொடுக்குறீங்க. அடுத்தது, சார் நீங்கள் தான் கிரேட்டு, நீங்கள் தான் சூப்பர் சார், உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஓவராக அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, நீங்கள் யாரை ஓவராக அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்களால தான் உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சார் நீங்கள் அன்னைக்கு சொன்னதை வச்சு தான் நான் இதை செஞ்சேன், இது சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் ஐடியா அப்படின்னு நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் அவரை அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒத்தன்டிக்காக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அவருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாஸ்க்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்களே சொல்லுங்கள், மற்றவங்கள சூஸ் பண்ணுவாங்களா, உங்களை சூஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் இவரை செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, அவர் உங்களை தான் சூஸ் பண்ணுவார். நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த லா சொன்ன மாதிரி உங்களால் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ப்ராக்டிக்கல் லைஃப்பில்? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் டேக் கேர். பாய்.